தேர்தலிலே இங்கே கழக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த அரங்கத்திற்கு வெளியே 10 இடங்களில் கழக வாட்ஸ்அப் சேனலுக்கான QR கோட் பதிக்கப்பட்ட பேனர் வைக்கப்பட்டுள்ளது. அதனை தங்களது செல்போன் மூலம் ஸ்கேன் செய்து அனைவரும் தங்களை கழக வாட்ஸ்அப் சேனலில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாட்ஸ்அப் சேனல் வாயிலாக கழக செய்திகள், என்னுடைய அறிக்கைகள், சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்ட நம் கழகத்தின் முக்கிய தகவல்கள் அனைத்தும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மூலமாக உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இச்செய்தியை அந்த பகுதியில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் பொதுமக்களிடத்திலே எடுத்துச் சொல்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். எனக்கு முன்னாலே பேசிய தலைமை கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அழகாக அற்புதமாக பேசி விடைபெற்று சென்றிருக்கின்றார்கள். நான் 12 மணிக்கே பேசுவதாக இருந்தேன். நல்ல பசி நேரத்தில் எனக்கு இந்த மைக்கு கொடுத்திருக்கிறாங்க. பல பேர் நினைப்பீங்க சீக்கிரம் பொதுச் செயலாளர் முடிச்சா அற்புதமான அசைவ உணவை அருந்தலாம் என்று மனதிலே கனவு கொண்டிருப்பீர்கள். அதற்கு தடையில்லாமல் சுருக்கமாக விளக்கமாக உங்களுக்கு நான் கருத்துக்களை சொல்ல விளைகின்றேன். முதலிலே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது. உங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். அதிலே ஒன்று கூட்டணி அமையவில்லை என்று ஒன்று. கூட்டணி என்பது அவ்வப்போது வரும் போகும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொள்கை என்பது நிலையானது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டார்கள். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2016ஆம் ஆண்டு எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் தன்னந்தனியாக 234 தொகுதியிலும் இரட்டை சின்னத்திலே போட்டியிட்டு ஆட்சி அமைத்த வரலாறு அதிமுக கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. நம்முடைய பலம் நமக்கு தெரியவில்லை. நம்முடைய பலம் வலிமையானது. எந்த கட்சிக்கும் இல்லாத தொண்டர்கள் நிறைந்த ஒரே கட்சி அதிமுக கட்சி மட்டும்தான். அப்படி அதிமுக கட்சி இன்றைக்கு புதிய உறுப்பினர் அட்டை வழங்குதல், ஏற்கனவே இருக்கின்ற உறுப்பினர் அட்டை புதுப்பித்தல்கின்ற பணி சிறப்பாக செயல்பட்டது. தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிலே எத்தனையோ அரசியல் கட்சி இருக்கின்றன. ஆனால் உறுப்பினர்கள் பதிவு செய்கின்ற பொழுது தபால் மூலமாக கொடுப்பார்கள், அல்லது ஆன்லைன் மூலமாக பதிவு செய்வார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதிய உறுப்பினர்கள் சேர்த்தல், பழைய உறுப்பினர்கள் புதுப்பிக்கின்ற பணி படிவத்தின் வாயிலாக பூர்த்தி செய்து தலைமை கழகத்துக்கு கொடுக்கப்பட்டு உரியவர்களுக்கு நேரடியாக வழங்கிய ஒரே கட்சி அதிமுக கட்சி தான். உண்மையாக உறுப்பினர் கொண்ட ஒரே கட்சி இந்தியாவில் அதிமுக ஒண்ணுதான். வேற எந்த கட்சியில உறுப்பினர் அட்டையை வீடு வீடாக சொன்ன கொண்டு கொடுக்கப்பட்ட வரலாறு உண்டா? எந்த கட்சியிலும் இல்ல. மற்ற கட்சிகளெல்லாம் விளம்பரத்தின் மூலமாக தங்களுக்கு இத்தனை உறுப்பினர்கள் என்று காட்டிக் கொள்வார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நேசிக்கக்கூடியவர்கள், அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இருக்கின்றவர்களுக்கு நாம் உறுப்பினர் அட்டை வழங்கி இருக்கின்றோம். அதோடு நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட நான் பல முறை பல கூட்டத்திலே நான் பேசியிருக்கின்றேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம
1,98,369 வாக்குகள் குறைவாக பெற்ற காரணத்தினால் நாம் ஆட்சிக்கு வர முடியல. 1,98,369 வாக்கு வித்தியாசத்தில் தான் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கார். ஒரு பெண்பான்மை வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறவில்லை, குறைந்த வாக்கு, அதுவும் பாதி என்று வைக்கின்ற கொள்ளும்போது சுமார் 1.25 லட்சம் வாக்குகள் பெற்றிருந்தால் அதிமுக தான் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கும். இது புள்ளி உரத்துடன் சொல்றேன். இது ஏதோ உங்களை திருப்திப்படுத்துவதற்காக நான் இந்த செய்தியை சொல்லவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 34 இடங்களில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பு இழந்தோம். நம்முடைய கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட 43ல மீதி எல்லாம் அவர்கள் அந்த கட்சி. நீங்க பாத்தீங்கன்னா $50,000 வாக்குகளை 23 தொகுதி இழந்துட்டோம். வெறும் 50,000 வாக்குங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 23 வேட்பாளர்கள் 50,000 மொத்த வாக்கு. அந்த 50,000 வாக்குகள் பெற்றிருந்தா 23 பேர் எம்எல்ஏ ஆயிருப்பாங்க அண்ணா திமுகவில். அதுக்கு பிறகு 5,000, 6,000, 7,000 இப்படி பார்க்கின்ற பொழுது மொத்தம் நம்ம கூட்டணியோட 43 இடங்கள் நாம் இழந்து விட்ட காரணத்தினாலே நாம் இன்றைக்கு ஆட்சி இழந்திருக்கின்றோம்.